ஷாப்பிங் போனோம் அப்படின்னா லேட் ஆகிடும் சாப்பிட. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதாங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க சூப்பர் மார்க்கெட். இங்கே வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குங்க வெளியில் வாங்குறதோட. ஸோ அதனால தான் இங்கே வந்தாச்சு. வாங்கிட்டேன்னு சொல்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன். பாப்பாவோட தொல்லை தாங்கவே முடியலங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் என்னென்ன எடுத்துகிட்டு வந்துருக்கான்ட்டு. யாரா இந்த காலகட்ட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. கிளாக் வைஸும் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஸோ ரெண்டு பக்கமே சுற்றி நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து 5 kg வந்து 30 மாதிரி பேபி பொட்டேட்டோ. இது வந்து ரெட் கலர் பொட்டேட்டோ ஸ்வீட். இது வந்து 1/2 லிட்டர் நெய் நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, இது 16 ரியால். வணக்கம் மக்களே, எல்லாரும் நலமா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு சாட்டர்டே, குட்டீஸ்க்கு அவருக்கு எல்லாருக்குமே லீவ் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீக்குக்கான ஷாப்பிங் வந்துட்டு போகிறோம். ஸோ நாங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், எவ்வளோ ரேட்டு வருது, என்னெல்லாம் ஆஃபரில் இருக்குது, இப்போ என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. விசாகன் குட்டியோட ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்கங்க நேற்று. செம்மையாக இருந்ததுங்க, வேறு லெவலில் இருந்தது. இந்த வீடியோ வந்துட்டு அடுத்தது வரும். நிறைய குட்டீஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பொறுமையாக நிதானமாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அதோட அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க வந்து தமிழில் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்த இதுவாக வரும், உங்களுக்கு எடிட்டிங்கில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்னைக்கு மார்னிங் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா துவரம்பருப்பு இட்லி தாங்க செய்ய போகிறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு அவர் பொடியும் பாலும் போட்டு சாப்பிடுவார். பால் இல்லை சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு பிஸ்தா சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஆர்டர் பண்ணோம். காமிக்கிறேன் என்னென்ன ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. மோர் வந்து 2 இது வாங்கினேங்க. இது வந்து ஒன்று 1 ரியால். ஸோ இது வந்து 2 ரியால். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் வாங்கினேன். தயிர் இந்த 1 கப் பார்த்திங்க அப்படின்னா 1 ரியால். ஸோ இது வந்து 3 கப் வாங்கினேன். ஸோ 3 ரியால் வந்துச்சு. அதுக்கடுத்து பால் வாங்கியிருந்தோம், ஃப்ரெஷ் மில்க்கு. ஸோ இந்த பால் வந்து 15 ரியால், 2 லிட்டர் வரும். இது 15 ரியால். இதே ரேட்டு தாங்க சூப்பர் மார்க்கெட்லேயும். இவங்க வந்துட்டு வீட்டிலே கொண்டு வந்து தராங்க, ஹோம் டெலிவரி தான். ஸோ மொத்தத்துக்கு 20 ரியால் தான் ஆச்சு. ஸோ இதுக்கே வந்து வீட்டிலே வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் போனோம் அப்படின்னா லேட் ஆகிடும் சாப்பிட. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபாஸ்ட்டாகவும் டெலிவரி கொடுத்துருவாங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு நியர்பை எஸ்தான்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ பருப்பு இட்லியும் பொடியும் வந்து செஞ்சாச்சுங்க. சமைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. இந்த 2 நண்டுங்களும் சாப்பிட வைக்கிறது தாங்க பெரிய பாடு. இந்த பையன் இப்போ தான் வந்து சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிட்டு சாப்பிட போகிறான். இதுக்கு தான் நம்மளுக்கு லேட் ஆகுது. ஆச்சக்குட்டியே பிச்சு போட்டு வச்சு எடுத்து சாப்பிட சொன்னால் முடியாது, நீயே ஊட்டுன்ட்டு அவள் ஒரு பக்கம் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுதான் வம்பு பண்ணுதுன்னா பெருசு அதை விடவே வம்பு பண்ணுது. என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. மார்னிங் டிஃபன் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வாழைப்பூ வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குட்டீஸ் வந்து லீவில் இருந்தாலே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தரணுங்க. இப்போ என்ன கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த கேன் ஜூஸ் அது மாதிரிலாம் எதுவுமே வாங்க மாட்டோம். ஃப்ரெஷ் ஜூஸாக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் சரி போயிட்டு ஆரஞ்சு ஜூஸ்க்கு வந்துட்டு ஆரஞ்சு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நம்ம வீட்டுக்குள்ளாரே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கேயே வாங்கிக்கலாம். இப்போ வெயில் பாருங்கள் எப்படி கொளுத்துதுன்னு. டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆச்சு. இந்த டைம்லாம் வெளியில் வரவே முடியாது. கத்தாரில் செம்மையாக அனல் காற்று வேறு அடிக்கும். சரி நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலாம் அப்படின்ட்டு. இதுதாங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க சூப்பர் மார்க்கெட். இங்கே வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குங்க வெளியில் வாங்குறதோட. ஸோ அதனால தான் இங்கே வந்தாச்சு. வாங்கிட்டேன்னு சொல்கிறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன். நல்லா உச்சி வெயிலுங்க, அப்பாடி செம்ம இது. இந்த இதுலேயே வந்துட்டு அவ்வளோ பேர் கும்பலுங்க. நியர்பை நான் வாங்கி வச்சுட்டு ஒரு 3 திங்ஸ்க்கு தான் பில் போடணும். அதுக்கே 20 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியான ரஷ்ஷு. இந்த டைமில் கூட அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்கெல்லாம் நிறைய பல்காக எடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் தான் எடுப்போம். இது வாங்கலான்னு தானே போகிறேன்னு சொன்னேன். பட் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ஆரஞ்சு மெயின். ஸோ இதை வாங்கியாச்சு. அடுத்து வந்து ப்ரக்கோலி வாங்கியிருக்காங்க. ப்ரக்கோலி வந்துட்டு கிலோ 5 ரியால். அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து கிலோ 2 ரியால். ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. செம்மையாக இருக்கும், இங்கே நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னம்மா அது செர்ரி வந்து வாங்கியிருந்தேன். இது லாஸ்ட் டைம் அச்சு இதை பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு வேணும்ன்ட்டு. ஸோ இந்த 3மே சேர்த்து எவ்வளோ பில் வந்துச்சு அப்படின்னா 14 ரியால் வந்து வந்துச்சு. இதில் இது 9 ரியால். அதுக்கு அடுத்து இது வந்துட்டு 4 ரியால் கிட்ட வந்துச்சு. இது வந்து 1 ரியால். ஸோ இது எல்லாமே சேர்த்து 14 ரியால் கிட்ட வந்துருச்சு பில்லு. வர இந்த அச்சு பாப்பாவோட தொல்லை தாங்கவே முடியலங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜில் என்னென்ன எடுத்துகிட்டு வந்துருக்கான்ட்டு.
கேரட் எல்லாம் வீணாக போயிருமா, அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க மேடம். கேரட்டு தக்காளி எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அவளோட டாய்ஸ் தாங்க இங்கே இருக்குது. இந்த வாரத்துக்கு இன்னும் ஷாப்பிங் போகலை, இனிமே தான் போகணும். போட்டு தரேங்க. ஆரஞ்சு எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஜூஸ் போட போகிறோம். ஜூஸ் வந்துட்டு நார்மலாக அந்த இதில் வந்துட்டு போட போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஜூஸர் வந்து வச்சுருக்கோம். இது வந்து ஃபிலிப்ஸோட ஜூஸருங்க. இது வந்து ஆரஞ்சு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது நாங்கள் வாங்கி நியர்பை 6-7 வருஷம் மேலே ஆகுதுங்க. பண்ண மேலே தூங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தடவை தான் ஊரில் இருந்து இவர் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. கேமராமேன் யாரு? இன்னைக்கு கேமராமேன் இது வந்துட்டு விசாகன் குட்டி. இந்த ஜூஸரில் வந்துட்டு இப்படி அழுத்தினாலே போதுங்க, அதுவாகவே சுத்தம். நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும்லாம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக தான் நம்ம அழுத்தணும், அப்பயே வந்து ஜூஸ் எல்லாம் புளிஞ்சிரும். இதில் வந்துட்டு 2 மோடு இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அந்த மேலே இருக்கிற பல்போடு சேர்த்து வேணுமா, இல்லை அதுவும் ஃபில்டர் பண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 மோடு இருக்குது. ஜூஸ் வர வர வந்துட்டு இதில் மெஷர்மெண்ட் வந்து தெரியும். ஆமாம், இது வந்து 1 லிட்டர். வந்த உடனே நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா கிடைக்குங்க. அவங்க அப்பப்போ வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாட்ஸ்அப்பில். கிளாக் வைஸும் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஸோ 2 பக்கமுமே சுற்றி நம்மளுக்கு ஜூஸ் வந்து கலெக்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. முன்ன காமிச்சப்போ கொஞ்சமாக இருந்தது, இப்போ நியர்பை 200 ml கிட்ட வரப்போகுது. எல்லாமே ஜூஸ் போட்டாச்சுங்க. எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 800 ml கிட்ட வந்திருக்குங்க. பரவாயில்ல, சூப்பர் தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வடிகட்டவே தேவையில்லை, இது அப்படியே வந்துட்டு நம்ம டம்ளரில் சாய்ச்சி கொடுக்கலாம். ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா அது எல்லாமே தங்கிருச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த அளவுக்கு ஆரஞ்சஸ் வந்து கிடச்சிருச்சிங்க. இவங்க 3 பேரும் இது குடிக்க போகிறாங்க. நான் வந்துட்டு மோர் காலையில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் குடிக்க போகிறேன். விசாகன் குட்டி, இந்த ஆரஞ்சு ஜூஸ் அப்பையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் ஸ்ட்ரா இல்லையா? சரி இது பிடி. சரி வா, நீயே வா, ஸ்ட்ரா தர வா. ஏண்டா பார்க்குறேன், ஸ்ட்ரா இல்லாமல் குடிக்க மாட்டியோ? ஆலையும் பாரு. சரி போ. இப்போ நாங்கள் ஸ்ட்ரா பறிக்கிறதுக்காக கார்டனுக்கு வந்தாச்சு. இந்த பையனை குடிக்க சொன்னால் என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். என்ன மரம்ப்பா இது? பப்பாயா. இதோட இது தாங்க வந்துட்டு நாங்கள் ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிப்போம். எப்பயுமே இதுதான் வேலை இந்த குட்டீஸ்க்கு. சரி வெயிலாக இருக்கு போக வேணாமே நினச்சேன். இந்த பையன் வந்து இது இல்லாமல் குடிக்க மாட்றான். குட்றா, காமிச்சிட்டு தரேன். இதில் பாருங்கள், நல்லா ஸ்ட்ரா மாதிரி நல்லா ஹேலோவாக இருக்கும். இதை ஒரு வாஷ் பண்ணிட்டு அப்படியே கொடுத்தோன்னா இவங்க வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, அதோட பால் வரும். பப்பாளி மரத்தில் பால் வரும். அந்த இது விசாகன் இதே 2 ஆக்கிடுவேன். அம்மாவா வேணுன்றப்ப திரும்பியும் சென்டரில் கட் பண்ணா, அவ்வளோதான். இப்போ இது வந்து 2 ஸ்டாவ் ஆயிடுச்சு. வேணுன்றப்ப அப்பப்போ இப்படி தாங்க கட் பண்ணிக்கிறது நாங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஸ்ட்ரா வேணும்னா உங்களோட பப்பாயா ட்ரீல இருந்து எடுத்துக்கோங்க. குடிங்க. நீங்கள் எப்படி குடிக்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இது வந்து அச்சு பாப்பாக்காக இது ஸ்ட்ரா கரெக்டாக இருக்குல்ல. இது எதுக்கு அப்புறம் இன்னொன்று பறிக்க போனேன், அதுக்காக தான் அம்மா வேணான்னு. வாழைப்பூ வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடை. வாழைப்பூ வடை நான் டேஸ்ட் பண்ண அருமையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சடா? இப்போ வந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. மார்னிங்கே வந்து கிளம்பலான்ட்டு தான் பிளானு. அதுக்கப்புறம் பிஸ்தாவில் வந்து பால் ஆர்டர் பண்ணவும் சரி எல்லாம் வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது ஆஃபர் வந்து போட்டிருக்காங்களாம். சரி போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே பார்த்துருப்பீங்க ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கிடையாது. போயிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக போகலன்னா எனக்கு கொஞ்சம் தலைவலிச்சுதுன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே இழுத்து இப்போ நைட் ஆயிடுச்சு. இப்போ 8 மணி ஆகுது. இப்போ தான் நாங்கள் ஷாப்பிங் போக போகிறோம். நம்ம வீட்டில் இருந்து ஷாப்பிங்காக நடந்தே வந்தாச்சுங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறது. ரெஸ்டாரண்ட்டு, லாண்ட்ரி, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. மார்னிங் ஆர்டர் பண்ணோம் இல்லையா பிஸ்தா சூப்பர் மார்க்கெட், அது வந்து இங்கே தான் இருக்குது. அந்த லாண்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், அதான் பிஸ்தா சூப்பர் மார்க்கெட். ஸோ இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் தான் கொடுத்துருவாங்க. நியர்பை இருக்க தான் எல்லாத்துக்குமே டெலிவரி பண்ணுறாங்களாம். விசாகன் குட்டி வந்துட்டு இன்னைக்கு அபாக்கஸ் கிளாஸ் வந்து போயிட்டு வந்தான். எப்படிப்பா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா சொல்லி தராங்களா? நல்லா சொல்லி தராங்க. ஓகே, போலாமா? ஷாப்பிங் போலாமா? ஓகே. நாங்க பேசிக்கிட்டே வந்தாச்சு இங்க லூலுக்கு. ஏண்டா சோகமா இருக்க? ஆஸ்ட்ரோனட் டாய் வந்து அவ ஃப்ரெண்டு கொடுத்தா நேத்திக்கு, அதோட மண்டையை தொலைச்சிட்டான், அதான் சோகமா இருக்கா. வந்து ரீச் ஆயாச்சு. இது தாங்க லூலு. நம்ம வீட்ல இருந்து நியர்பை ஒரு 3 நிமிஷம் தான் லூலுக்கு வந்துடலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லேயே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். அங்கே வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து சன்ஃப்ளவர் ஆயில், பருப்பு ஐட்டம்ஸு, இந்த சைட் ஃபுல்லாக பர்ஃப்யூம்ஸு. ஸோ எல்லா ஆஃபர் ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும். இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்தந்த செக்ஷனுக்கு போனோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால அப்படியே பார்த்துட்டு இருக்கோம்.
பச்சைப்பயிர் வந்து நல்ல ஆஃபருங்க. 2 கிலோ 10 ரியாலு. இது வந்து கருப்பு கொண்ட கடலை வந்து 2 கிலோ வந்து 13 ரியால். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்லி. 3 பேக் ரஸ்க் வந்துட்டு 10 ரியாலு. ஸோ அந்த மாதிரி வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த இதுலயே வந்துட்டு இந்த செக்ஷனுக்கான ஆஃபர் எல்லாமே அப்படியே கீழே இங்க வெளியில வச்சிருப்பாங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து 5 கேஜி வந்து 30 ரியாலுங்க. நாங்க லாஸ்ட் டைம் இதுதான் வாங்கினோம். எனக்கு அப்ப இந்த பிராண்ட் தெரியாதே வாங்கினேன். பட் சூப்பரா இருந்தது. இந்தியா ப்ராடக்ட் தான் இது. நல்லா அந்த ரைஸ் வந்து உதிரி உதிரியா சூப்பரா வந்துருந்துச்சு பிரியாணிக்கு எல்லாமே. இப்ப வந்து தீந்துருச்சு, இருந்தாலும் வாங்கலங்க. ஏன்னா ஊருக்கு போறோம். ஸோ இதை வாங்கி வச்சுட்டு வேஸ்ட் தான். அதனால 5 கேஜி எல்லாம் வாங்கல. ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்து நெய் வேணுங்க. ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன். ஒன்றும் போடல. இது 1/2 லிட்டர் நெய் வந்து 22.5 ரியால் வருது. செப்பு மயோனேஸ் எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் வாங்குறதே கிடையாதுங்க. எப்பயும் நம்ம வீட்டுல இருக்கிறது இல்ல. ஈட் சேவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. வால்நட்டு 13.75 1/2 கிலோ. கேஷு 15 ரியாலு. பாதாம் வந்து 26 போட்டிருக்காங்க. ஈதோட ஆஃபரா இதெல்லாம் போட்டிருக்காங்க. மெயினா இந்த நட்ஸ் வாங்கலான்னு தாங்க வந்தோம். பரங்கிக்காய் வேணுங்க. அதான் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பரங்கிக்காய் வந்து இது வந்து ஈரானோடது. கேஜி வந்து 2.5 ரியால் வரும். எங்க வீட்டுல யூஸ்வலா பரங்கிக்காய் ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. அதனால பரங்கிக்காய் சாம்பார் வச்சா சாப்பிடுவாங்க. சரி பாப்போம். இன்னைக்கு தேங்காய் வாங்கலான்ட்டு இந்த சைடு வந்தாச்சு. தேயில இருந்து வர்ற தேங்காய் தான். உருளைக்கிழங்கு வந்து கிலோ வந்து 3 ரியாலுங்க. இது வந்து ஜோர்டான்ல இருந்து வருது உருளைக்கிழங்கு. ஸோ இதைதான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து வந்து பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு இருக்கு. குட்டி குட்டியா இருக்க மாதிரி பேபி பொட்டேட்டோ. இது வந்து ரெட் கலர் பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோன்ட்டு விதவிதமா பொட்டேட்டோ எல்லாத்தையும் இங்க வச்சிருவாங்க. பேகு கூட நம்மளுக்கு வேணா வாங்கிக்கலாம். கிலோ வந்து 11.75 ரியால் கரும்பு. வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா 10.5 ரியால் வருது. 10.5. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வாரம் சின்ன வெங்காயம் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா 15 ரியால் போட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு ஆஃபர்ல இல்ல சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்துட்டு 3 ரியால் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஆஃபர்லயே வாங்கிட்டோம். அதனால அதே இருக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஷாப்பிங்ல வந்துட்டு ஊருக்கு போற ஐட்டம் தான் நிறைய வாங்கியிருந்தாங்க. ஏன்னா இப்ப இந்த மாச கடைசி போல ஸ்கூல் எல்லாம் முடிய போகுது கத்தார்ல. அதனால வந்துட்டு எல்லாம் இப்ப இந்த ஒரு 2 வாரம் முன்னாடியே ஊருக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் வந்துட்டு ஜூலையில் தான் ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஏதோ டிக்கெட்லாம் புக் பண்ணலை. நாங்கள் என்னெல்லாம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். குட்டி வந்து என்னென்ன ஐட்டம்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு ரேட்டை பார்த்து சொல்கிறேன் எவ்வளோ வந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு. விசாகன் குட்டி எடு. இது வந்து 12.75 ரியால். இந்த குட்டீஸ் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. ஒன்றாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்ன்ட்டு வாங்கிட்டாங்க. குட்டி நீ என்ன பண்ற, பில்லில் இருக்க மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுரு. அம்மா வந்துட்டு எது என்னென்ன ரேட்டுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து வீக்லி ஷாப்பிங்க்கு எங்கள்கிட்ட இல்லாத ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு வாங்கலேன்னு கேட்காதீங்க. எல்லாம் போன தடவை ஷாப்பிங்கில் வந்துட்டு கொஞ்சம் கேரி ஃபார்வர்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால ஜஸ்ட் இப்போ தேவையானது கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது அந்த மாதிரி எல்லாம் வாங்கியாச்சு. அஜுவா பீனட் ஆயில் எடுத்து வச்சிட்டியா? அதுக்கடுத்து சன்ஃப்ளவர் ஆயில், ஓலா சன்ஃப்ளவர் ஆயில், கேஷ்யூ நட்டு, பிஸ்தா ரோஸ்டடு. நம்ம ஊர்லலாம் மளிகை கடை ஐட்டம்லாம் போட்டதுக்கு அப்புறம் எடுத்து வைப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பில்லு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்று ஒன்றா அப்படியே லைன் கட்டி எடுத்து வச்சுட்ருக்கோம். சிரிப்பாக வருது. அதுக்கடுத்து ஜெம் பிஸ்கட்மா, கோகோனட்டு, பொமோக்ரானட்டு. ஆமாம் லைனாக கடை கட்டி போகுது. பில்லு படியெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? பாலா? ஃப்ரெஷ் மில்க் வந்துட்டு 12.5 ரியால். இது வந்து 1.75 லிட்டருங்க. அதனால தான் இந்த ரேட்டு. குட்டீஸ்க்கு பிடிக்கும்னு சாக்லேட் வாங்கியிருக்காரு. அவங்களுக்கு பிடிக்கும்னு ஒயிட் சாக்லேட்டு, இவருக்காக டார்க் சாக்லேட்டு. அதெல்லாம் நல்லா தெரியுமே உனக்கு. எவ்வளோ அது? இது மில்க் சாக்லேட்டு இல்லை 10.5 ரியால். அது வேற. எங்களுக்கு வந்து லெண்டில் சாக்லேட் ரொம்ப பிடிக்குங்க. அதனால அதுதான் வாங்கியிருக்காங்க. வால்நட் வந்து ஆஃபரில் வாங்கியிருக்கோம் 13.75. எவ்வளோ அது? ஆமாம், ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் இதிலே பில் ஓட்டிட்டாங்க. அதனால உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை. கிலோ வந்துட்டு 2.5 ரியால் வருதுங்க. இது ஜிஆர்பி நெய் வந்துட்டு 16.5 ரியால். இது வந்து 1/2 லிட்டர் நெய் நான் வாங்கியிருந்தேன் இல்லையா, இது 16 ரியால். எப்பயுமே நாங்கள் வந்துட்டு தெருவில் தான் கிரவுண்ட் ஆயில் வாங்குவோம். இந்த தடவை சரி சும்மா மாற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அஜுவாவில் வந்துட்டு கிரவுண்ட் ஆயில் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 24.75 ரியால். ஆமாம், ஓலா ஆயில் வந்துட்டு 12.5 ரியால்.
இது வந்துட்டு எவ்வளோ லிட்டர்னா 1.25 லிட்டர். ஆமாம். அடுத்து என்ன தங்கம்? கேஷ்யூ வந்துட்டு 20 ரியால் வருதுங்க. இதெல்லாம் வந்துட்டு ஈத் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க கேஷ்யூ. அடுத்து என்னம்மா? இது பிஸ்தா சால்ட். இது எவ்வளோ ரேட் வருதுன்னு தருமா? 20. பிஸ்கட் எனக்கு எவ்வளோ ரேட்னு தெரியும். இது வந்துட்டு 1.75ங்க. இது குட்டீஸ் கொஞ்சம் பிடிக்கும், குட்டி குட்டியாக இருக்கா, அதனால் பிடிக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு, அதனால் சரின்ட்டு இது வாங்கியிருக்காரு. இல்லை 2 பீஸ் தான், பில்லு கரெக்டாக ஒட்டியிருக்காங்க பாரு. 2 பீஸ் வந்துட்டு 4 ரியால், ஒன்று வந்து 2 ரியாலு, 2 தேங்காய் வந்துட்டு 4 ரியால் போட்டிருக்காங்க. அடுத்து என்னம்மா? இப்போ மாதுளம்பழம்லாம் விலை ஏறிடுச்சா என்னன்னு தெரியலங்க. இது முன்னெல்லாம் மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா 10 ரியாலுக்கே வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 22.5 ரியால் வந்துட்டு வருது. நாங்கள் எடுத்ததோட ரேட் பார்த்தீங்கன்னா 17.73. நம்ம வெயிட் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 17.75 ரியால் கிட்ட வந்திருக்கு. அடுத்து என்ன தங்கம்? எவ்வளோ டேட் சிரப்பு? வெரி குட். அதுக்கு அடுத்தது என்னென்னா கியூபேக்கோட பட்டர் ப்ரெட்டு. எங்களுக்கு வந்துட்டு மில்க் ப்ரெட்டை விட இந்த பட்டர் ப்ரெட் தான் ரொம்ப பிடிக்கும். கியூபேக்கில் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குட்டீஸ் வந்துட்டு அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க, அதனால தான் சரின்ட்டு இது வாங்கியாச்சு. இது ரேட் எவ்வளோ சொல்லு? 3.75 ரியால். இந்த வீக்குக்கு நாங்கள் ஷாப்பிங் பண்ணதோட அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா சொல்லுங்கள். 0.36ன்னு சொல்லணும், 36 சொல்லக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது நம்பர்ஸாக தான் சொல்லணும். பண்ண சொன்னேன். இப்போ இந்த கவர்லாம் அப்படி அப்படியே இருந்ததுன்னா அதுவே ஒரு பெரிய இடம் ஆக்குப்பை ஆகிடும். நம்ம வந்து கவர் ஹோல்டர் வச்சுருக்கோம், அதனால சரி அதில் வந்து மடித்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ட்ரையாங்கிளாக விசாகன் வந்து மடித்து கொடுத்துருவான். இப்போயே வந்து விசாகன் குட்டிக்கு வந்து எல்லா ஒர்க்குமே சொல்லி தந்துடுறது, இதை பண்ணணும் செய்யணுன்ட்டு. வீட்டிலனா துணி மடித்து கொடுத்துருவாரு, நான் எதை கிச்சனுக்கு ஒர்க்கு கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவான். அப்போ அவனுக்குமே வந்து போர் அடிக்காமல் இருக்குமா, அதனால் இது வந்து ட்ரையாங்கிளாக மடிப்பான். அப்படி தான். மாதிரி குட்டி குட்டியாக நம்ம மடித்து வைக்கிறப்போ ஸ்பேஸ் ரொம்ப கன்சியூம் ஆகாதுங்க. இந்த பாருங்க ஒரு கவரே எவ்வளோ குட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு தேவைன்றப்ப எடுத்துப்போம். இப்போ அடுத்து வந்துட்டு நாங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இந்த பாண்டா பிஸ்கெட் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக சின்ன சின்ன பேக்கிங்கில் வருங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் ஊருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வெளியில் பார்க்க வந்து பிஸ்கெட்டு, உள்ளார வந்துட்டு சாக்லேட் இருக்கும். ஸோ அதுதான் இந்த பாண்டா பிஸ்கெட்டோட ஸ்பெஷலு. அதோட பாண்டாவோட ஷேப் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பிஸ்கெட் இருக்கா, இது உள்ளார பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.